ஹாய் ஆல். எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பாண்ட் இதை பற்றிலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு அதில் அவ்வளோவா ஐடியா இல்லை. ஸோ அது இல்லாமல் ஈஸியாக புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு பண்ணி எனக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு, ஒரு பேசிவ் இன்கமாக வர வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஐடியாவில் வந்து நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு காசு பத்திரம். என்னோட நேம் கிங்ஸ்டன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. மெயிலில் கூட ஒருத்தங்க ETF போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு பாண்டு, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈஸியான வழியில் நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்த் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நெட்வொர்த் அப்படின்னா என்னென்னா, உங்களோட மொத்த சொத்தோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து கடன், நீங்கள் லோனில் கடன் வாங்கியிருக்கலாம், எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி பர்சனல் லோன் வாங்கியிருக்கலாம், ஹோம் லோன் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, கடன் இருக்கும், இல்லாட்டி யாருக்காவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அந்த மாதிரி கடன்கள், இல்லாட்டி பிஸ்னஸ்க்காண்டி நீங்கள் வந்து கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம். உங்களோட மொத்த சொத்து, என்னோட ஓன் ஹவுஸு, எனக்கு வந்து லேண்ட் இருக்குது, இல்லாட்டி வந்து எனக்கு வந்து வீடு இருக்குது, இல்லாட்டி எனக்கு நகைகள் இருக்குது, அதோட மொத்த மதிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொத்த மதிப்புலேருந்து உங்கள் கடனை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் உங்கள் நெட்வொர்த். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு வந்து நெட்வொர்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இப்போ வந்து உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்கும். அது போக நீங்கள் ரெண்டல் இன்கம் வந்து பேசிவ் இன்கமாக உங்களுக்கு வீடுகள்லையோ கடைகள்லேருந்தோ வருது, அதை வச்சுக்கோங்க. இதை தவிர, இந்த ரெண்டை தவிர வேறு என்ன இருக்குன்னா, ஜுவல்ஸ் இருக்குது, அப்புறம் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களோட ஜுவல்ஸு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லேண்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே விற்றுட்டு, அந்த விற்ற அமௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஊரில் ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் போயிட்டு எங்கே வந்து கோல்டு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது உங்கள் ஊரில், நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த மொத்த அமௌண்ட், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு 40 லட்சம் கையில் இருக்குது. இப்போ லேண்டை விற்றதில் ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 50 லட்சம் இருக்குது. மொத்தம் 50 லட்சம் இருக்குது. ஸோ இந்த 50 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, கோல்டு காயினா ஆர் கோல்டு பாரா, இல்லை கோல்டு பார் கூட வேண்டாம், கோல்டு காயினாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அந்த கோல்டு காயினில் வந்து நீங்கள் ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? அது வந்து இப்போ நிறைய இடங்களில் போட்டு தராங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்கணும், எனக்கு இப்படி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கோல்டு காயினில் வந்து நீங்கள் ஒரு டாலர் போடும்போது என்ன கணக்காயிருதுன்னா, இது நாட் ஜஸ்ட் அ காயின், இது வந்து எப்படி ஆயிடுதுன்னா ஒரு டாலர் மாதிரி ஆயிடுது. நம்ம செயினில் போடுவோம்ல டாலர், அந்த மாதிரி மாறிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த 50 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய கோல்டு காயின்ஸ் எல்லாத்தையும் மாற்றிடணும். ஸோ அது என்னென்னா ஜொல்லா வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதை அப்படியே கொண்டு போயிட்டு, ஸோ அதில் எந்த பேங்க்கில் வந்து சேஃப்டி நல்லா இருக்குது, வட்டி வந்து கம்மியாக தான் கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற எந்த இடம் இருக்கோ அங்கே போயிட்டு இந்த 50 லட்சத்துக்கு மதிப்பான கோல்டு காயின்ஸ் வித் டாலர் இருக்கிறத நீங்கள் வந்து பிளெட்ஜ் பண்ணுங்கள். பிளெட்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட இதை எல்லாத்தையும் அவங்க லாக்கரில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் மாதம் எங்களுக்கு வந்து இவ்வளோ வட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு உங்கள் ஊரில் வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல வந்து எத்தனை வீடுகள் வாங்க முடியுமோ வீடாக வாங்கி போட்டுருங்க. ஸோ வீடாக வாங்கி போடுறதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய லேண்டும் உங்களுக்கு சொந்தமாயிரும், மேலே இருக்கக்கூடிய வீடும் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஸோ இப்போ வீடே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு வீடு கட்டி அப்படின்னாலே அந்த வீட்டுக்கான மதிப்பை எடுக்கிறது கிடையாது, லேண்டுக்கான மதிப்பை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆயிருதுன்னா, உங்களுக்கு வீடு ப்ளஸ் லேண்டாக கிடச்சிருது. இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகும்னா, இந்த வீடுலேருந்து உங்களுக்கு வந்து ரெண்ட் வரும். ஸோ இந்த ரெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த கோல்டு வச்சுருக்கீங்களா பேங்க்கு, அந்த பேங்க்குக்கு வந்து இந்த இஎம்ஐ பே பண்ணோம்ல, அதுக்கு வந்து இந்த ரெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து நீங்கள் அந்த கோல்டுக்கு வந்து வச்சதுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ரெண்ட்டையே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வீடு வந்து உங்கள் பேரில் வந்துருச்சு, வீட்டிலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டை வந்து நீங்கள் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டாக பே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டு வச்சதுக்கான நீங்கள் அமௌண்ட் எல்லாத்தையுமே பே பண்ணிடுவீங்க. பே பண்ணதுக்கப்புறம் வச்ச கோல்டை வந்து நீங்கள் திருப்பி வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ சொத்து வந்து பெருகிட்டு, இப்போ வந்து நீங்கள் நிறைய வீடுகள் வாங்கிட்டீங்க. அந்த வீடுகள் வாங்கினதுனால அந்த இஎம்ஐ கட்டினது போக நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இன்கம் தான். ஸோ ஒரு பேசிவ் இன்கமையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி நீங்கள் கோல்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வச்சிருந்தா நமக்கு வந்து யாராவது ஒரு திருடிட்டு போயிடுவாங்களோ, வீட்டை புகுந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு பயமும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வந்து பேங்க்கில் வச்சதுனால அந்த பேங்க் லாக்கரில் வந்து சேஃப்டிங்கிறதே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. ஸோ இந்த வகையில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சொத்துக்களையும் அதிகரிக்கணும், கோல்டையும் நம்ம வச்ச கோல்டையும் திருப்பி வாங்கியாச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கையில் வந்து உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டும் ஆச்சு, உங்களுக்கு புதுசாக வந்து வீடுகளும் நீங்கள் சேர்த்துட்டீங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இதில் வந்து ஒன்றுமே நீங்கள் கால்குலேஷன்லாம் கிடையாது. எக்ஸ்ஐஆர்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு தெரியணும் அவசியம் இல்லை, ஷேர் மார்க்கெட் என்னன்னு தெரியணும் அவசியம் இல்லை. அந்த இதே நீங்கள் அந்த இடத்துக்குள்ளேயே நீங்கள் போகாமல் ஜஸ்ட் உங்கள் நெட்வொர்த் எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெத்தடில் வந்து வீடுகளையும் அதிகரிக்க முடியுது, கோல்டுகளையும் வாங்கி உங்களோட சொத்தை வந்து பெருக்க முடியுது. ஸோ இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு நெட்வொர்த் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெட்வொர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், குறைஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எல்லா கடனையும் நீங்கள் அடைச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு வீடுகளாகவும் ஆயிடுச்சு, உங்களுக்கு மந்த்லி இன்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மந்த்லி இன்கம்க்கு நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் வந்து ஜாப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரில. ஏஐ பூம்னால எப்படி இருக்க போகுது நமக்கு தெரில. ஸோ இப்போ நான் நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா காசு வருது, ஓகே. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நிறைய உடலில் பிரச்சனைகள் வரும். அப்பவும் நமக்கு இதே மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நல்லா ஒரு 35 வயசு, ஒரு 40 வயசு அந்த மாதிரி நேரத்துலேயே நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம் பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் யோசிக்கும் போது எனக்கு தோணுன ஐடியா தான் இது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமே. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை. ரெண்டாவது என்ன, ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டல் அமௌண்ட் வருது, அது வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6% இருந்தால் கூட ஒரு நிலையான ஒரு சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்குது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா 2 ஆளுக்கு ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியே நீங்கள் அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணிடலாம். வெல்த் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாகவும் வாங்கிட்டீங்க. வீடுனா ஒரு பில்டிங் வித் லேண்டு, அது மட்டும் இல்லாமல் கோல்டு, நீங்கள் வாங்கின கோல்டு திருப்பி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ ஒரு நல்ல அசட்டை வந்து நீங்கள் பில்டு பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃபயர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் இயர்லி. அதாவது ஒரு 35 வயசுலையோ ஒரு 40 வயசுக்குள்ளே வந்து நான் ரிட்டையர் ஆகிடுறேன். அதாவது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை நான் நெருங்கி அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிறத விட எனக்கு ஒரு முன்னாடியே நான் ரிட்டையர் ஆகிடுறேன். ஸோ அதுக்கு என்ன வேணும், ஒரு பேசிவ் இன்கம் வேணும். ஏன்னா ஆக்டிவ் இன்கம் அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த தேவையான பேசிவ் இன்கம்மை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. ஸோ இந்த ஃபயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட். அப்புறம் வந்து இது வந்து சேவ் ஃபார் ஃபியூச்சர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐ அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ் வருது. ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து இந்த ரெண்டல் இன்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் இப்போ சொல்லிட்டேன். இப்போ டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நெட்வொர்க். இப்போ வந்து எல்லார்ட்டையுமே வந்து 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளே வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு சேர்த்து நம்மளுடைய சொத்தை வந்து பெருக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு வழி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி தான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு 500 ஒரு 200 ஒரு 1000 போட்டு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு வந்து எங்கள் அப்பா வழியில் சொத்து இல்லை, எங்கள் அப்பா அம்மாவோ எனக்கு வந்து பெருசாக சொத்து சேர்க்கலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸாக இருக்காது. இது வந்து எனக்கு வந்து நான் கோடிக்கணக்கில் நான் சொத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னென்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ கோல்டு மானிட்டைசேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மந்தில் வர்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் பேங்க்ஸில் போயிட்டு நம்ம அடகு வைக்கிறது வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அடக வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா கவர்மெண்ட் வந்து புதுசாக நிறைய லா வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது. கரெக்டாக ஜியோ பொலிட்டிக்ஸ், ட்ரம்ப்பு, அமெரிக்கா, யூஎஸ், அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேல் வார்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல நமக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பெட்ரோல் கரெக்டாக வரமாட்டேங்கி, ஃபியூவல் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கோல்டு மேலே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரில. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்ம வந்து ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் ரூல். கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பேங்க்கில் வட்டி வீதத்தை என்ன பண்ணலாம், அவங்க வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டு நம்ம வைக்கிறோம், அதையும் நம்ம கவர்மெண்ட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டை வந்து நம்ம ரிலே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா,
இப்போ நீங்கள் வந்து வீடை கட்டி உங்களுக்கு ரெண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரெண்ட் அமௌண்ட் வந்து அட்லீஸ்ட் அந்த இஎம்ஐயை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும். அந்த தங்கத்தை வச்சதுக்கு நீங்கள் ஒரு இஎம்ஐ பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐயை இப்போ ஒரு இஎம்ஐ வந்து ஒரு ரூ. 8,000 பே பண்ணணும். உங்களுக்கு ரெண்ட் வந்து ஒரு ரூ. 10,000 வருது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரூ. 2,000 லாபம். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். இல்ல உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. வந்து இஎம்ஐ வந்து ஒரு ரூ. 8,000 வருது. இப்போ எனக்கு ரென்டல் இன்கமும் ஒரு ரூ. 8,000 8,500 வருது அப்படின்னா கொஞ்சம் ஈக்குவலா இருக்கு. இதுவும் ஓகே. ஆனா எனக்கு இஎம்ஐ வந்து 8,000 வருது. ஆனா எனக்கு ரென்டல் 6,000 தான் வருதுன்னா நீங்க அதிலேயே மாட்டிக்குவீங்க. ஸோ அத நீங்க பெர்ஃபெக்ட்டா கால்குலேஷன் பண்ற மாரி இருக்கணும். ஸோ பெர்ஃபெக்ட்டா கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டெப் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் லாங் டெர்ம். ஓகே. ஸோ சும்மா ஷார்ட் டேர்ம்ல பண்ண முடியாது. ஏன்னா லாங் டேர்ம் நீங்க வெயிட் பண்ணி இந்த கோல்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா இஎம்ஐயும் இந்த ரென்டல் இன்கம் வச்சு நீங்க ஃபுல்லா அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஒரு லாங் டேர்முக்கு நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் இதுல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ கோல்டு ஜுவல்லரி ஷாப் போறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஏத்தாப்புல குறைச்சு குடுக்கணும். செய்கூலி சேதாரத்த உங்களுக்கு ஏத்தாப்புல குறைங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு 50,00,000 ஒரு 1,00,00,000 2,00,00,000 நீங்க வாங்கும்போது, அவங்க அதுக்கு ஏத்தாப்புல அவங்க உங்களுக்கு வந்து குறைச்சு குடுத்தாங்கன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். ஸோ அந்த மாரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வீடு பார்க்குறீங்க, புரோக்கரு அப்புறம் வந்து வீட்ட விக்கிறவங்க வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல அவங்க கொஞ்சம் இறங்கி வர்ற மாரி இருக்கும். ஸோ இத வந்து நீங்க மத்தவங்கள வந்து அ நம்பி இருக்கிற மாரி இருக்குது. ஓகே. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதே மாரி நீங்க வாங்கக்கூடிய வீடுகள் வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பழைய வீடா நீங்க வாங்கும்போது, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இத நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு வந்து நல்ல ஒரு மேஸ்திரியோ, ஒரு சிவில் இன்ஜினியரையோ நீங்க கூப்பிட்டுட்டு, அந்த வீட நீங்க வந்து பார்க்க போகும்போது, இந்த வீடு வாங்கலாமா? இது இன்னும் எத்தன வருஷம் தாங்கும்? அப்படிங்கிற மாரி நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த வீட்ட நீங்க வாங்கணும். ஸோ இந்த மாரி டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் உங்களால ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, மேல சொன்ன உங்களுக்கு எல்லா அட்வான்டேஜும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த மாரி ஈஸியா தமிழ்ல புரியிற மாரி ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ.